ஸோ இப்போ கீட்டோ டயட் பேலியோ டயட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேக்ரோ நியூட்ரியண்ட்டை அதிகமாக எடுக்கிற மாதிரி வரும். நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ்டுனாலே வந்துட்டு ப்ராப்பராக ப்ரொப்போர்ஷன் பண்ணும். கீட்டோவில் வந்து ஃபேட் ஜாஸ்தியாக இருக்கும், இதே பேலியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எந்த ஒரு டயட்டுமே நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு 6 மாதம் கீட்டோ ஃபாலோ பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் நார்மல் டயட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் பாடி வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் குறைச்ச வெயிட்டை கூட்டிடும். ஸோ அதனால நீங்கள் பண்ணுறீங்க ஒரு டயட் அப்படின்னா தப்பு கிடையாது. ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணணும். எப்படி அசஸ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு டயட்டிஷியன்கிட்ட போய் நியூட்ரிஷன் அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளட் ஒர்க் அப் பண்ணணும். உங்களுக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நீங்கள் கீட்டோன்றது வந்துட்டு ஹை ஃபேட் டயட். ஸோ ஹை ஃபேட் டயட் எடுக்கிறப்போ என்ன ஆகும்? கொலஸ்ட்ரால் இன்னும் ஏறதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் அட்வைஸ் ஃபார் எவ்ரிபடி. யார் யாருக்கு கீட்டோ கொடுக்கணும்? எபிலெப்சி, அதாவது சீஜர் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு கீட்டோஜெனிக் டயட் கொடுப்போம். அதே மாதிரி சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி வெயிட் குறைக்கணும்னு இருக்கும், ஒரு 5-6 kg வெயிட் குறைக்கணும்னு இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கீட்டோ டயட் போடுவோம். ஸோ எதுவுமே வந்து ஷார்ட்டாக எடுக்கிறப்போ பரவாயில்ல, இதே லாங் டர்மாக பண்ணுறப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. டயட் பற்றியும் வெயிட் பற்றியும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு கூட நிறைய விஷயம் போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச்.